Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில வந்து நீட் எக்ஸாம்க்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஃபீஷியலா NTA சைடுல இருந்து. அதை பார்த்து நிறைய நபர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணும்போது போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகல அப்படின்னா வந்து ஷோ ஆகாம இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இது எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்க ஹால் டிக்கெட்ல வந்து போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து ஷோ ஆகாம இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து ஷோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா NTA வெப்சைட்ல வந்துக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். போயிட்டு முதல்ல உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி போட்டோ சிக்னேச்சர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் கிரீன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி பிடிஎஃபா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க நேர்மையில இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து ஷோ ஆகாம சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து வருதுன்னு சொல்றாங்க. அதாவது போட்டோவும் ஓப்பன் ஆகல, சிக்னேச்சரும் வந்து வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இந்த விஷயத்தை நீங்க வந்து அட்லீஸ்ட் ஜஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர்ல நீங்க வந்து ரிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறது இதுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு கேப்ஷன் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்க மெயில் ஐடியை நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. உங்க மெயில் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கம்போஸ் மெயில நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 அப்படிங்கிற அட்ரஸ்ல neat@nta.ac.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்ல டைப் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. neat@nta.ac.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி. சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இஷ்யூ வித் அட்மிட் கார்டு, மை அட்மிட் கார்டு இஸ் நாட் டவுன்லோடிங் அப்படிங்கிற உங்களுக்கு டவுன்லோட் ஆகல அப்படின்னா நீங்க டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுக்கணும். இல்ல வந்து போட்டோ சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா அதை நீங்க இந்த இடத்துல வந்து போட்டோ சிக்னேச்சர் வந்து நாட் ஷோவிங் அப்படிங்கறது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெம்ப்ளேட் அதாவது இந்த கேப்ஷனுக்கான டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ஜென்ரேட் ஆகல அப்படின்னாலும் நீங்க இந்த மெயில் வந்து போடலாம். இல்ல ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து போட்டோ அதாவது கேண்டிடேட் போட்டோ வந்து பிளாங்கா இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெசேஜை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் உங்களுடைய நீட் எக்ஸாம் அப்ளிகேஷன்ல பார்த்து உங்க நேம் வந்து எப்படி இருக்கோ அந்த நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா பிளாங்கா இருக்கக்கூடிய ஹால் டிக்கெட், அதை கூட முடிஞ்சா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அது வந்து தேவையில்லை, கம்பல்சரி கிடையாது. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க சென்ட் பண்ணா 1 to 2 ஹவர்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரிட்டர்ன் மெயில் வருது. கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய விஷயத்தை நாங்க வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்ல வந்து போட்டோவும் சிக்னேச்சரும் வந்து பிளாங்கா இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு அனுப்புறாங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நான் காலையில பண்ணி கொடுத்தேன். சரிங்களா, கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வீடியோ நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ண முடியல. சோ இந்த மெத்தட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான ரீசன் வந்து நிறைய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரோ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகல, ஹால் டிக்கெட் வந்து அகைன் வந்து ரீஜெனரேட் பண்ணுங்க, ஹால் டிக்கெட்டோட போட்டோ வந்து பிளாங்கா இருக்கு, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கறது கேட்டிருக்கீங்க. சோ இதுக்காக தான் நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீட் எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.